தம்பி ஊமத்துறை பாண்டியா தடுத்துக் கொண்டிருக்கிறாய். நமது மதிப்புக்குரிய மந்திரி வெட்டி தலைவர் என்று பிடிவாதமாக பேசுகிறாய். பாஞ்சால குருச்சிக்கு எப்படி அலங்காரம் செய்து அந்த நிலைப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான் தம்பி ஊமத்துறை பாண்டியா. நமது மதிப்புக்குரிய மந்திரி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே காலையிலே கணக்க பிள்ளையாக மாலையிலே மந்திரியாக பணியாற்றி வருகிறார். அதற்காக மந்திரி வெட்டி தலைவர் என்று பிடிவாதமாக சொல்கிறாயே அண்ணா. வேண்டாம், பொறுமையாக இருக்க வேண்டும் அண்ணா. மந்திரி வெட்ட வேண்டாம். பாருங்கள் அண்ணா. அமைச்சரே பாருங்கள் எப்படி வருகிறார்கள். அங்கே குங்குமம் மட்டுமே வைத்தவதான் கோட்டைக்கு அவரை கொண்டு வந்தார். கோட்டை கொண்டு வந்தோம். குங்குமம் வைத்தவதான் கோட்டைக்கு அவரை கொண்டு வந்தார். கோட்டை கொண்டு வந்தோம். தம்பி ஊமத்துறை பாண்டியா, என்ன சொன்னாலும் மந்திரியை வெட்டி தலைவர் என்று பிடிவாதப்படுங்கள். நான் விட்டுப்படுங்க. பாருங்கள் அண்ணா எப்படி அலங்காரம் செய்து அமைச்சர் பாருங்க. மொழியை பாருங்க. திருட்டு மொழி பாருங்கள். பொறுப்பா கூப்பிடு. நீ ஏய் மந்திரியாரே, இப்படி வாருங்க. மந்திரி மந்திரியாரே, அதான் பாதை இந்த வழியில போய் சேர்ந்து பாத்துக்கிறோம் நாங்க எல்லாம். இப்படி வாருங்கள் மந்திரி. மந்திரி வாருங்கள் மந்திரி. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசருக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து வர பாருங்கள். பார்த்தாயா எப்படி வந்து கொண்டிருக்கிறார். பார்த்தாயா அங்கே சந்தனப்பட்டு வைத்தவதா சாதிக்கப்பட்டு கொண்டு வந்தா. கோட்டையோடு கொண்டு வந்தோம். சந்தனப்பட்டு வைத்தவதா சாதிக்கப்பட்டு கொண்டு வந்தா. சந்தனப்பட்டு கொண்டு வந்தோம். கோட்டையோடு கொண்டு தம்பி ஊமத்துறை பாண்டியா, நான் என்ன சொன்னாலும் மந்திரி வெட்டி தலைவர் என்று பிடிவாதமாக இதற்காக மீண்டும் மீண்டும் தடுத்துக் கொண்டிருக்கிறாய் தம்பி. அண்ணா, நமது மதிப்புக்குரிய மந்திரி வெட்ட வேண்டாம். அப்படி மந்திரியை வெட்டுவதாக இருந்தால் வெட்டி வெட்டு அதன் பிறகு மந்திரி வெட்டுங்கள். அண்ணா, இருக்க எல்லா வார்த்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகத்தான் மந்திரியை வெட்ட வேண்டும் என்றால் தாங்கள் வெட்டி பிறகு மந்திரியை வெட்ட வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். தம்பியாகத்தானே தம்பி. வேண்டாம் அண்ணா, வேண்டாம் தம்பி ஊமத்துறை பாண்டியா, நீயோ வாழ எடுத்து விரட்டிய காரணத்தினால் மந்திரியோ மிகவும் பயத்துடன் நடுங்குகிறான். உண்மையாலுமே வா ஒண்ணுக்கு வருதா? இங்க இருக்கிறவங்களை ஓர ஆளுகளும் அடங்க வச்சிருவா. அப்படி என்ன ஒண்ணுக்கா? ஏய், நமது மந்திரியை சந்தோஷமாக அழைத்து சிங்கார மேடையில் கும்பிடு ஓட்டு கொல்ல ஆளுகளை சொல்லி பார்த்துட்டேன். நீங்க மந்திரி இப்படி வாருங்க. மந்திரியாரே, மந்திரியாரே, அப்படின்னா பயந்தாங்க. பயமா? ஆமாங்க. யாரு? மகாராஜா வெட்ட வேண்டாம்னு சொன்னீங்க. இளையபாண்டியர் மறுபடியும் துரத்துறா இருக்கு. வெட்ட மாட்டான், நான் இருக்கிறேன். மந்திரியாரே, மந்திரியாரே, பயமா? உனக்கா? ஆமாங்க. பையன் இருந்திருந்தா நீ அந்த சோழி பார்க்க மாட்டேன். பாருமே மந்திரியே, நீத வந்தது சந்தோஷம் எந்தனைக்கு. பாருமே மந்திரியே, நீத வந்தது சந்தோஷம் எந்தனைக்கு. பாருமே மந்திரியே, வந்தது சந்தோஷம் எந்தனைக்கு. அங்கே கத்தையில் வெட்டவே வந்த நன்றி கவலைப்பட வேணாம் மந்திரியே. கத்தியில் வெட்டவே வந்த நன்றி கவலைப்பட வேணாம் மந்திரியே. கத்தையில் வெட்டவே வந்த நன்றி கவலைப்பட வேணாம் மந்திரியே. பாருமே மந்திரியே, இது வந்தது
வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு கத்தியில் வெட்டவே வந்தேன் என்று கவலைப்பட வேண்டாம் மந்திரியே வாழல வெட்டவே வந்தேன் என்று வருத்தப்பட வேண்டாம் மந்திரியே வெட்டவே வந்தேன் என்று இது வருத்தப்பட வேண்டாம் மந்திரியே அங்கே வாழல வெட்டவே வந்தேன் என்று வருத்தப்பட வேண்டாம் மந்திரியே கத்தியில் வெட்டவே வந்தேன் என்று கவலைப்பட வேண்டாம் மந்திரியே அந்த தங்க குட்டி மகன் சிங்க குட்டி தானே வருங்கள் மேடையில இந்த சிங்க குட்டி தானே வருங்கள் மேடையிலே தங்க குட்டி மகன் சிங்க குட்டி தானே வருங்கள் மேடையில சிங்க குட்டி தானே வருங்கள் மேடையிலே அங்கே வருமே மந்திரியே இது வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு மந்திரியாரே 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 மகாராஜா என்ன அழுகிறியா சிரிக்கிறியா அழுகுறங்க அழுகுறங்க கொஞ்சம் பொறுக்க கொஞ்சம் என்ன என்ன கொஞ்சம் பொறுக்க கொஞ்சம் ஓடப்பால வேணும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வரவழைக்க வேண்டியதா இருக்குதுங்க கஷ்டப்படுறியா தண்ணீர் கஷ்டப்படுற மாதிரி இருந்தா அந்த உடம்பு இளைக்கும் இல்லைங்க நீ கஷ்டப்படுற ஆள் மாதிரி தெரியல அப்படி இல்லைங்க நீ ஏமாத்து உழைக்கிற மாதிரி தெரியுது நானுங்களா அழுதியா? நான் அப்பேற்பட்ட நீ ஆளுங்க அழுதியா ஆமாங்க சிரிச்சியா அழுதியா அழுதுங்க உண்மையாலுமே உண்மையாளுங்க உண்மையா அழுதியா உண்மையாளுங்க மந்திரியாரே! ஐயோ டேய், மிரட்டாதீங்க அது முக்கியம் மந்திரியாரே மகாராஜா என்னுடைய அண்ணன் இடத்துல ஒரு வார்த்தையும் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னா அல்லவா ஞாபகம் இருக்குதா ஆமாங்க என்ன ஆமாங்க ஓ அதை கேட்குறீங்களா எதை கேட்குறீங்க இல்லை அண்ணர்கிட்ட எதை கேட்குறீங்க இல்லை பாளையங்கோட்டை நெல் வாங்கிட்டு போனதை தானே கேட்குறீங்க நெல் வாங்கிட்டு போனதா இல்லை வாங்க போனதுங்க என்ன சொல்லிட்டு போனேன் பெரிய உங்ககிட்ட வந்து பெரிய மகாராஜா கிட்ட வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க எதை வாங்கிட்டு வந்தீங்க வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வரேன்னு அவர்கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு வந்த பட்டாவாளுங்க பட்டாவளை வாங்கினே இல்லையா அப்ப என்கிட்ட வந்து என்ன வார்த்தை சொன்னேன் உங்களை வந்து பார்த்து நான் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் வாங்குறது என்னுடைய வழக்கம் ஆமா அன்றைக்கு வந்தேன் உயர்ந்த கொட்டாள மேடை ஆனால் தாங்கள் அன்றைக்கு எப்படி இருந்தீர்கள் தெரியும் எப்படி கடும் கோபத்தோடுங்க இருந்தனா கண்கள் சிவந்திருந்தது இருந்துச்சா மீசை துடித்துக் கொண்டிருந்தது உரையில் இருக்கக்கூடிய வாளாகப்பட்டது கையிலே ஓங்கிவா இருந்தது அதற்காக இதை கண்களால் பார்த்தேன் பயம் கொண்டேன் பாளையங்கோட்டை சென்று வட்டிக்கு நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு தங்களை பார்த்த பயத்திலே நாவுதருமாறி அங்க இருக்கக்கூடியவர்களை வெட்டி விட்டு நல்ல வெள்ளை கொள்ளை எடுத்து கொண்டு விட்டு நாவுதருமாறி சொல்லிவிட்டு நாவுதருமாறு வெட்டி ஆமாமா நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சக்கதவி ஆணையாக சக்கரதேவி ஆணையாக மந்திரியாரே மகாராஜா என்னுடைய தேவி சக்கதேவி ஆணையாக என்று சொன்ன காரணத்தினால் உன்னை உயிரோடு விட்டு வைக்கின்றேன் ஆகட்டும் மந்திரியாரே மகாராஜா காலையில் கணக்கு பிள்ளை வேலை நானே தான் மாலையில் நானே தான் நேத்து நைட்டு பாத்தீங்க வர 2 பேரும் சோழி அது மாதிரி எனக்கு வருஷத்துல 5 நெளிவு கிடைச்சா போதும் எவனையும் என்ன அசைக்க முடியாது 5 நெளிவு கிடைச்சா போதும் கைத்தடி ஆமாப்பா அது ஆமா இல்லைங்க அது ஒரு ராசியானால அதுக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் இன்னைக்கு அது மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறியா ஆவாது என்ன எங்க ராசிக்கு அது ஓடுங்க இன்னைக்கு அது மாதிரி ஆவாது ஏன்னா கலையறங்க அது ஆனாலும் நாங்க பார்க்கலன்னா சாமி பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு இங்க இருக்காங்க இல்ல மகாராஜா அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க இதை பத்தி இதுலயே போட்டு தள்ளிடுவா அப்படி எதுலயே ராசி கை ராசிங்க அப்படியா மந்திரியாரே அரசே அப்படி என்றால் சக்கதேவி அணையாக சொன்ன காரணத்தினால் உன்னை மன்னிக்கின்றேன். ஆகட்டும் அரசே. மந்திரியாரே, மகாராஜா, மாலையில் கணக்கு பிள்ளை வேலை நானே தான். மாலையில் மந்திரி வேலை சரியாக பார்க்க வேண்டும். ஆகட்டும் அரசே. இதில் ஏதாவது ஒரு இடையூறு நேர்ந்து விட்டால் நேரவே நேராதுங்க. நேருமா? கணக்கா பாக்குறேங்க. சென்று வரட்டுமா? மகராசரா போயிட்டு வாங்க. எங்க? உங்க உயிர்த்த கொட்டால மேடைங்க. அதானே நேரத்துக்கு போக சொன்னா சம்பளம் இருக்கு. அப்படியெல்லாம் கூட நினைச்சால நினைப்பேன். அப்படியெல்லாம் நான் போக சொல்ல மாட்டேங்க. விடிய வரைக்கும் இருக்க சொல்லி இல்லைன்னு கூட சொல்லுவேனே தவிர பாதியில் போன சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க. 4ஆம் தேதி நம்ம நாளுக்கு தானே பிரச்சனை கொடுக்கவே வேண்டாங்க. நான் கேட்கறேன்னா வண்டிக்கு மட்டும் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுறீங்க. எது வேண்டாங்க, நான் கேட்டா எண்ணுகளுங்க. நீங்க 1 கொடுத்துருக்கிறீங்க, நான் 30 கொடுத்துருக்குறேன். 100 பிடிச்சா கூட எனக்கு தான் லாபம். வாழ்க்கையில் நீங்க உங்களுக்கு தப்பவே முடியாது.
இங்கே ஆளக்கானா. ஏய் மந்திரியாரு இருக்கிறேங்க. இங்கே அங்கே ஓடுற அதுக்குள்ள கணக்கு பிள்ளை வேலை. அதுக்குள்ள அந்த கணக்குட்டு போய் எவ்வளோ மிச்சம் அந்த கணக்கு போடுறான்னு சொல்றியா? என்ன அவன் கை தேடிட்டு போறான் அவ்வளோ வேகமா? அப்படி எல்லாம் இல்லை. ஆ நீங்க போவீங்க ஒதுங்கி நின்னுக்கலாம்னு தாங்க. அப்படியா? சென்று வரட்டுமா? மகாராசரா போயிட்டு வாங்க. ஆகட்டும். ஆகட்டும் மகாராஜா. மகாராசரா போயிட்டு வாங்க. தோடு கேள்வி வந்துருச்சுங்க. இப்படி வந்த கருவார் வட்டி பார்ட்டியிலேருந்து எத்தனை வேத்த நான் பார்த்தவன் நான். எத்தனை வேத்த பார்த்தேன். ஆனால் இவரு மாதிரி யாரும் இல்லைப்பா. நல்ல மகராசன் கொடுத்து அவர் வாட்டு வாங்கிட்டு போயிடுவார் போட்டாட்டம். பாவம். அதுக்குதான் வச்சிருக்கிறிய. கூடவே இருந்தாரு எல்லாம் தெரியும். ஆனால் இருந்து கொடுத்தது வாங்கிட்டு போயிடுவார். மானம் கட்டு மரியாதை கட்டு அடி வாங்கி மிதி வாங்கி மந்திரி வேலை பாக்குறத விட வருஷம் மை செட்டுக்காரர்ல இருந்து வா இப்படி வருஷ இனிமே நமக்கு மந்திரி பதவி வேண்டாம், மசுறு வேண்டாம். அண்ணே பொருணே மந்திரி பதவி வேணாம்னு போறியே, உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு சபதம் போட்டு வந்தியல்ல? ஐயோ அவ கெட்ட வார்த்தையிலே திட்டுவா. அதை எப்ப நிறைவேற்றுவேன்? இந்த கொஞ்ச நேரத்தில் நிறைவேற்றிடுறேன். கொஞ்ச நேரத்தில் மெரி மகாராஜா வந்தோன்னா மந்திரி பதவி வேண்டான்னு அழுதுகிட்டு போவேன். அழுவேன் உழுவிடுவியா? அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு நான் மோசமான ஆள் கிடையாது. தொடைத்தட்டில் வைக்க மாட்டேன், வளைச்சிட்டு அப்பாவில் ஓடுவேன் தவிர அப்படி விட மாட்டேன். நான் வந்தோடனே எனக்கு மந்திரி பதவி வேண்டான்னு போவேன். சரி நீங்க என்ன பண்ண? அட வாய்யா, நாங்க இருக்கிறப்ப என்ன நீங்க மந்திரி வேலை பார்க்கணும். நீ கூப்பிடாதியா அங்க இல்லையா? என்னதை பிடிச்சி இழுத்து எதுதான் பிடிக்கிறது? பூணூலா இழுத்து பிடிக்கணும் அப்படி. ஆமா சரி எனக்கு ஒத்தாசனை பண்ணுங்க. சரி நான் உருவி தாரேன். காலையில உருவிதான் ஆகணும். மந்திரிக்கு வாய்யா. நெருங்குறப்ப கூப்பிடியா, இப்ப கூப்பிடாது. உனக்கு தெரியுமா அந்த லெவல் எல்லாம்? நீ ஆரம்பத்துல இருந்து இருக்கிறீல்ல, நெருங்கும் போது குறுக்க போய் என்ன செய்யறீங்க அதே மாதிரி வாயா பாருனே. மகாராஜா அமைச்சரே, எப்ப நீங்க இருக்கிறப்ப இந்த பாஞ்சால குறிச்சில உசுருக்கு பாதுகாப்பு இல்லையோ, இது எனக்கு மசுரு கூட மந்திரி பதவி வேண்டாம். வாயா மந்திரி. எல்லாத்துக்கும் 100 சொல்லு. அது எல்லாத்துக்கும் 100 சேர்த்து கொடுத்தாங்கண்ணா. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போற எல்லாம் எல்லாம் கேளு ஓ செய்யணும்னு சொல்றாங்க. அந்த ஒத்துமைக்காவது கொடுத்தானாங்கண்ணா. ஏன் கோபம் கொண்டு போற? இளைய வண்டியில் அடிக்க வர்றாரு. எப்போ? இப்பதாங்க. இல்லையே. ஐயோ அறுவால குண்டி குண்டியா குத்துறாருங்க. எனக்கு மந்திரி பதவி போய் சொல்லாத. நிஜந்தாங்க. நீங்க பார்க்கல, விசிறியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இதை பார்க்கல. எனக்கு மந்திரி பதவி வேண்டாம். தம்பி அடிச்சாங்க. வேண்டாம் தம்பி, பொறுமையாக இருக்க சொன்னது நான் தான். எங்கீங்க நீங்க செத்துமான சாமி சிலையாட்டி இப்படியே நிற்கிறீங்க? அவர் அடிக்க வர்றாருங்க. தம்பி ஊமத்துறை பாண்டியா, அவரை ஏன் கூப்பிடுறீங்க? நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பேசுறப்ப அவர் வேண்டாமாங்க. வேணாமா? அப்படி என்றால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே காலையில் கணக்கு பிள்ளை, மாலையில மந்திரி வேலை. அப்போ உசுருக்கு பாதுகாப்பு? நான் தான் சொன்னேன், இந்த கட்டபொம்மை இருக்க வரை உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. அவங்க அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் வேற உங்களுக்காக, சரி உங்க முகத்துக்காக இந்த மந்திரி பதவி நான் ஏற்றுக்கிறேங்க. ஆகட்டும் மந்திரி, ஆகட்டும். காலையிலே கணக்கு பிள்ளை, மாலையிலே மந்திரி. கெட்டி அதை விட மாட்டேன். சிறுவானாலும் மந்திரி பதவி மட்டும் விட மாட்டேன். நீ கழிச்சு போடுவேன். காலமே ஒழுங்கா போடலன்னு பெட்டிக்காரர் சண்டைக்கு வர்றாரு, நீ வர்றியாமா? ஒத்தையூரை சேர்ந்த என் நண்பருக்கு பாசத்திற்கும் முறையே அருமை அண்ணார் முத்துசாமி அண்ணார் அவர்களும் பூசாரி பரமசிவம் ஐயா அவர்களும் இவரங்கமடையிலே கட்டபொம்ம அரசருக்காக 100 ரூபாயும், எனக்காக 100 ரூபாயும், ஊமத்துறை பாண்டியருக்காக 100 ரூபாயும், இங்கே இசைக்கலைஞர்களுக்காக 200 ரூபாயும் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அத்தோடு எங்கள் அன்பிற்கு பாசத்திற்கு முறையே அருமை அண்ணார் குண்டுமாச்சா நாயக்குனரை சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணா பேர் வழக்கறிஞர் அண்ணார் அவர்கள்
எனக்காக 100 ரூபாயும், இங்கே கட்டபொம்மன் அரசருக்காக 100 ரூபாயும், ஊமுத்துறை பாண்டியருக்காக 100 ரூபாயும் அன்பளிப்பாக வாரி வழங்கி இருக்கிறது. எங்களுடைய குலக்கடவுள் சக்காதேவனுடைய அருளை பெற்று பொம்முதேவருடைய அருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, நன்றிகள், வணக்கம். எங்களுடைய இசைக்குழுவின் பாராட்டி அம்பளிப்பு கொடுத்து விருப்பப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. எனக்காக அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு நெஞ்சத்தாருக்கு எனது சார்பாக எங்களது குலங்காக்கூடிய சக்காதி வரலாலை மந்தையில் வாழ்கின்ற